பிக் பாஸோட லைவ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், பெரிய ஒரு உண்மையை வந்து சாச்சனை வந்துட்டு உடைக்கிறாங்க. என்னடா டே, காலையில இருந்து வந்துட்டு இந்த ஒரு சண்டைக்கே வந்துட்டு என்ன தீர்வாகல. என்னன்னு பாத்தீங்கன்னா, குக்கிங் செய்யும்போது வந்துட்டு மிச்சம் எல்லாருமே வந்துட்டு டாஸ்க் செய்யணும். மிச்சம் எல்லாருமே வந்துட்டு குக் ஸ்டெப் மாதிரி வந்துட்டு போட்டுட்டு அப்படியே கையை வச்சுட்டு இப்படியே நின்றுட்டு ஆடிக்கிட்டே இருக்கணும், இடுப்புல கையை வச்சுட்டு. அதுக்கே என்ன விட தெரியாம இருக்காங்க. சாச்சனா வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் மேல ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்துட்டு ரகசியத்தை வந்துட்டு சொல்லுது. அந்த ரகசியம் வந்துட்டு என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறது ஒரு 10 பேர் தான். அந்த ஒரு 10 பேர் வந்து லைக் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் மறக்காம அதை மட்டும் பண்ணிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்சிடென்ட் பயங்கரமா இருந்துச்சு. கேட்கும் போது, டே எங்கடா இந்த இதை நான் பார்க்கவே மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, நேற்று நைட்டு வந்துட்டு சாச்சனை வந்துட்டு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு ரைஸை மாத்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு 2 டப்பா எடுத்து இந்த பாய்ஸ் இதுல வந்துட்டு போட்டிருக்காங்க, கேர்ள்ஸ்ல இருந்து எடுத்து பாய்ஸ் இதுல போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டாங்க, என்னத்துக்கு போட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த இது நான் போட்டது வந்துட்டு நான் பாய்ஸ் டீம்ல வந்துட்டு பேசுறதா நான் கேட்டேன். பாய்ஸ் டீம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு நாங்க வந்துட்டு இனிமேல் கம்மியா தான் சாப்பிடணும், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும், ஏன்னா நம்மள்ட்ட குவான்டிட்டி கம்மியா தான் இருக்குது, அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 நேரம் சாப்பிடணும், அது அளவா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாய்ஸ் பேசிட்டு இருந்ததை கேட்டதா வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து ரைஸை வந்துட்டு மாத்தி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கோபம், எதிர்ப்பு பயங்கரமா பண்ணாங்கன்னு பார்த்தா அங்க முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா வந்துட்டு, சாச்சனா நீ பண்ணது எல்லாமே கரெக்ட், சாச்சனா நீ பண்றதெல்லாம் எல்லாமே கரெக்ட் தான், அது வந்துட்டு பாய்ஸுங்க அப்படி நினைச்சுப்பாங்களா, பாய்ஸ் வந்து இப்படிலாம் பண்றாங்களே, அவங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ற, நம்மளுக்கும் மனசாட்சி இருக்கனால வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு இப்படிலாம் மனசாட்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு பக்கத்து கேட்கறாங்க. ஆனா ஜாக்லினுக்கும் ஓகே தான், நீ கொடுத்ததுலாம் எந்த ஒரு தப்புமே இல்லமா, நீ பண்ணதும் கரெக்ட் தான், நான் அந்த இடத்துல இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க. டேய் என்னடா இல்ல புரியல எனக்கு, என்னதான் இவங்களை பண்றதுன்னு தெரியல. ஜாக்லின் வந்துட்டு இங்கிட்டும் பேசுறாங்க அங்கிட்டும் பேசுறாங்க, என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. அண்ட் இது வந்துட்டு பெரிய இஷ்யூவா போயிடுச்சுன்னா என்னமா பண்றது, பாய்ஸ் டீம் யாருக்காச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. பாய்ஸ் டீம்ல வந்துட்டு ரஞ்சித்துக்கு மட்டும் தெரியும், மிச்சம் யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சாச்சனா வந்து சொல்றாங்க. அண்ட் மஞ்சரி வந்துட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. மிச்சம் எல்லாருமே ஓகே, மஞ்சரியும் ஓகே தான், ஏன்னா நீ எடுத்து வச்சதெல்லாம் எந்த ஒரு தப்புமே இல்லமா, நீ வந்துட்டு எடுத்து வச்சனால வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பிடலன்னு ஒரு இது இருக்குது, அதனால வந்துட்டு நீ எடுத்து வச்சிருக்க உன் மனசாட்சிப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான பாயிண்ட், பர்ஃபெக்டான பாயிண்ட் வந்துட்டு மஞ்சரி சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு எடுத்து வச்சதெல்லாம் எந்த ஒரு தப்புமே இல்ல, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி பிரச்சனை வரும், பின்னாடி அவங்க மூலியமா கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வந்துட்டு நீ ஏதாச்சும் ஒரு பயங்கரமான தீவு ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சுக்க, ஏதாச்சும் வந்துட்டு கருத்து ஏதாச்சும் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி சொல்றாங்க. ஏன்னு சொல்றேன்னா, இது வந்துட்டு நீ பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ கேட்டினா அதுக்கப்புறம் நீ திணறுவ, எதனால வச்ச, இது வந்துட்டு ஒரு கேம் சோதனை, இது கேம் வந்துட்டு நீ எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு வந்துட்டு குவான்டிட்டி படி வச்சிருந்துருக்கணும், எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும், இது ஒரு கேம் ஷோ, நம்ம வந்துட்டு எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரி வந்துட்டு கரெக்டான பாயிண்ட் சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம சாச்சனா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நிறைய தட்டி பாய்ஸ் டீம்ல இருந்து சாப்பாடா இருக்கட்டும், எது வேணாலும் வந்துட்டு எனக்கு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவங்க சாச்சனா வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, சாச்சனாக்கு வந்து பண்ணுவாங்க, அந்த ஒரு இதுல கருணை அடிப்படையின் படியில், அதனாலதான் நான் வந்துட்டு இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.